அனைவருக்கும் வணக்கம். போட்டித் தேர்வு மாணவர்கள் 2025ஆம் ஆண்டில் நடைபெறக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் மிக சிறப்பான முறையில் தயாராவதற்காக மதுரை RKIAS அகாடமி 150 தேர்வுகள் அடங்கிய வெற்றி படிக்கட்டு எனும் தேர்வு தொடரை நாம் வெற்றிகரமாக துவங்கி இருக்கிறோம். ஸோ அதில் இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்க 14 டெஸ்ட் வரைக்கும் நடந்திருக்கு. அப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது டெஸ்ட் நம்பர் 13, 13வது டெஸ்டினுடைய முழுமையான விளக்கங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ முதல்ல பாருங்கள், இந்த 13வது டெஸ்ட்டுக்கான சிலபஸ் பாருங்கள். 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கினுடைய ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த 4 பாடங்கள் சரிங்களா. லெசன் பாருங்கள், காந்தவியல், நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள், நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள், காற்று என்கிற இந்த 4 பாடங்கள் தான் டெஸ்ட் நம்பர் 13 இருந்தது. ஸோ அதனுடைய விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். சரி வாங்க, கேள்வி எண் 1க்கு வாங்க. முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது? சரிங்களா, பொருந்தாதது இயற்கை காந்தம். சரிங்களா, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றபடியா காந்த ஊசி, வளைய காந்தம், சட்ட காந்தம், லாட காந்தம், இது எல்லாமேவும் செயற்கை காந்தங்கள். பாருங்க, செயற்கை காந்தம். அப்ப இயற்கை காந்தம் இந்த லிஸ்ட்ல பொருந்தாது. அப்ப இந்த இயற்கை காந்தம் என்று அழைக்கப்படக்கூடிய பாருங்க மேக்னடைட். பின்னாடி கேள்வியிலே வரும், நம்ம பார்த்துக்கலாம். அப்ப முதல் கேள்விக்கு A இஸ் த ஆன்சர். அடுத்து 2வது கேள்விக்கு வாங்க. காந்த தன்மையுடைய கற்களை கொண்டு திசை காட்டும் கருவிகளை முதலாக பயன்படுத்தியவர்கள் செய்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சீனர்கள். பாருங்க, 800 ஆண்டுகளுக்கு முன்பே காந்தம் வடக்கு தெற்காக, ரொம்ப முக்கியமானதியா, நார்த் சவுத் டைரக்ஷன்ஸ், உலகத்தில் முதலாக காந்தம் வடக்கு தெற்காக நிற்கிறது என்பதை கண்டுபிடித்ததும் சீனர்கள் தான். அதை பயன்படுத்தி திசை காட்டும் கருவிகளை முதலாக உருவாக்கியவர்கள் சீனர்கள். அப்ப 2வது கேள்விக்கு C இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, காந்த தன்மையுடைய பாறையை முதலாக கண்டறிந்த. ஸோ அந்த லெசன்ல ஒரு டயக்ராமெட்டிக்கல் பிக்சர்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளா இந்த காந்த பாறையை கண்டுபிடித்த சிறுவனின் பெயர் பாருங்க மேக்னஸ். சரிங்களா, அது எந்த கிராமத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா மெக்னீசியா. மெக்னீசியா, தட் இஸ் அ கிரேக்கம். கிரேக்கத்தில் மெக்னீசியா என்கிற கிராமத்தில் இந்த மேக்னஸ் என்கிற சிறுவன் ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கும் போது இந்த பாறையை கண்டுபிடித்திருப்பார். அந்த புக்கில் இருக்கிறதுனால இந்த கேள்வியை நம்ம கேட்டிருக்கோம். சரி, அடுத்து வாங்க. ஏன்னா காவல்துறை தேர்வுகளுக்கு ரொம்ப முக்கியமானது. புக்கை லைன் பை லைனாக தெளிவாக படிச்சிருங்க. ஏன்னா கட்டாயம் எஸ்ஐ தேர்வுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி, அடுத்து வாங்களேன். 4th ஒன் கொஸ்டின், காந்த தன்மையுடைய பாறை 2500 வருடங்களுக்கு முன்பு எந்த நாட்டில் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது? கிரேக்கம். சரிங்களா, ஸோ கொடுத்துருக்க அந்த வில்லேஜுடைய பெயர் கேட்டாதான் மெக்னீசியா. அதனாலதான் இதுல இருந்து உருவானது மேக்னட். அந்த சிறுவனுடைய பெயர் மேக்னஸ் என்கிற சிறுவனுடைய பெயர், அதிலிருந்து மேக்னட் உருவாச்சான்றதும் தெரியவில்லை, மெக்னீசியாவிலிருந்து மேக்னட் உருவாச்சா என்பதும் தெரியல. சப்ப தெளிவாக நோட் பண்ணிக்கங்க. 4th கொஸ்டினுக்கு D இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 5வது கேள்வி, காந்த தன்மையுடைய தாது எது? கவனமா பார்க்கணும். காந்த தன்மையுடைய தாது எது? மேக்னடைட். இந்த மேக்னடைட் தான் பாருங்க இயற்கை காந்தம் என்று அழைக்கப்படுகிறது. காந்த தன்மையுடைய தாது மேக்னடைட், இது இயற்கை காந்தம் என்று அழைக்கப்படும். இது இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பாறை அப்படின்றதுனால இதற்கு என்ன கிடையாது, குறிப்பிட்ட வடிவம் கிடையாது. தெளிவாக நோட் பண்ணணும்யா. மேக்னடைட் தாது இயற்கை காந்தம் என்று அழைக்கப்படுகிறது. இது இயற்கையாக பாறை போன்று இருப்பதால் இதற்கு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது அப்படின்றது தெளிவாக நோட் பண்ணணும். இயற்கை காந்தத்திற்கு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது. செயற்கை காந்தங்களை நாம் விரும்பும் வடிவத்தில் உருவாக்கி கொள்ளலாம். சரி, அடுத்து 6வது கேள்விக்கு வாங்க. இயற்கை காந்தம் என்று அழைக்கப்படுவது எது? சரிங்களா, இயற்கை காந்தம் என்று அழைக்கப்படுவது மேக்னடைட், மறந்துடக்கூடாது. அடுத்து பாருங்க, இந்த வழிகாட்டும் கற்கள் அப்படின்னா என்ன? பொதுவாக பாருங்க, காந்தம்
வடக்கு தெற்காக நிற்கும். காந்தம் வடக்கு தெற்காக நிற்பதால் அவை வழிகாட்டும் கற்கள் என்று அழைக்கப்படுகிறது. சரி, அடுத்து வாங்க 7வது கேள்விக்கு. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது? பாருங்க, ஆன்சர் பி, நெகிழி. ஏன்னா நிக்கல், இரும்பு, கோபால்ட் இந்த மூன்றும் காந்த தன்மையுடைய பொருட்கள். காகிதம், நெகிழி, மரக்கட்டை இதெல்லாமே பாருங்க காந்த தன்மையற்ற பொருட்கள். சரிங்களா? அப்ப 7வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். அடுத்து 8வது கேள்விக்கு வாங்க. ஒரு காந்தத்தின் எந்த பகுதியில் அதிகமான இரும்பு துகள் ஒட்டி இருக்கும்? சரிங்களா? கவனமா பார்க்கணும். காந்தத்தினுடைய வடதுருவம், தென் துருவம், துருவ பகுதிகளில் ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும். அதனால அதனுடைய துருவ பகுதியில் தான் காந்த தன்மையும் அதிகமாக இருக்கும். அப்ப 8வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். கவனமா பாருங்க, காந்தம் நார்த் சவுத் இந்த சென்டரை விட இந்த 2 துருவ பகுதியில் தான் ஈர்ப்பு விசை அதிகம். ஈர்ப்பு விசை அதிகம் அப்படின்றதுனால இந்த பகுதிகளில் தான் காந்தத்தன்மை அதிகமாக இருக்கும். இரும்பு துகள் இந்த துருவ பகுதியில் அதிகமாக ஓட்டும். சென்டர் மையத்தில் ஈர்ப்பு விசை குறைவு. சரிங்களா? அதனால இரும்பு துகள் மையத்தில் அதிக அளவில் ஒட்டி இருக்காது. சரி, அடுத்து 9வது கேள்விக்கு வாங்க. தங்கு தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதும் எந்த திசையில் நிற்கும்? வடக்கு தெற்காக, நார்த் சவுத் டைரக்ஷன்ஸ். அப்ப காந்தம் எப்பொழுதும் வடக்கு தெற்காக நிற்கும் என்பதை முதலாக கண்டுபிடித்தவர்கள் சீனர்கள். மறந்துடக்கூடாதியா? அப்போ 9வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 10வது கேள்விக்கு. காந்த ஊசியை பயன்படுத்தி எதனை அறிந்து கொள்ள முடியும்? பாருங்க, காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி திசையை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி திசையை முதலாக கண்டுபிடிக்கக்கூடிய முறையை கண்டுபிடித்ததும் 800 ஆண்டுகளுக்கு முன்பு சீனர்கள். இப்போ 10வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 11வது கேள்வி. ஒரு காந்தத்திற்கு எப்பொழுதும் எத்தனை துருவங்கள் உண்டு? 2 துருவங்கள். வட துருவம், தென் துருவம், நார்த் போல், சவுத் போல். சரிங்களா? இப்போ காந்தத்திற்கு எப்பொழுதும் 2 துருவங்கள் தான் உண்டு. சரி, அடுத்து 12வது கேள்விக்கு வாங்க. காந்தத்தின் கவனமாக பார்க்கணும் கேள்வியை. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், சரியான கூற்றை தேர்வு செய்க. இப்ப காந்தத்தின் துருவ பகுதிகளில் காந்த ஈர்ப்பு விசை அதிகமாக உள்ளது. அங்கேயே நமக்கு ஆன்சர் முடிஞ்சிருச்சு. நான் நிறைய மாணவர்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்க. நம்ம கேள்வி ஏ ஆப்ஷன்ல இருந்துருச்சுன்னா ஏ ஆப்ஷன் கட்டாயம் 100% சரின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பெரும்பாலும் வாசிக்க தேவையில்லை. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, அடுத்து காந்தத்தின் எதிரெதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்குகிறது தவறு. எதிரெதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும். அதுக்கடுத்து ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் அப்படின்றது தவறு. ஒரே மாதிரி ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும். சரிங்களா? காந்தங்கள் திசை நிறைய பயன்படுவதால் இவை இயற்கை காந்தம் என்று அழைக்கப்படுகிறது தவறு. பாருங்க, இது வழிகாட்டும் காந்தம், வழிகாட்டும் கற்கள். சரிங்களா? பாருங்க, காந்தங்கள் திசையினை அறிய பயன்படுவதால் இவை வழிகாட்டும் கற்கள் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப 12வது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். சரி, அடுத்து வாங்க 13வது கேள்வி. மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்க. காந்த திசை காட்டி, காந்த ஊசி, ஈர்ப்பு. பாருங்க, எதிரெதிர் துருவங்கள் ஈர்க்கும், ஒத்த துருவங்கள் விளக்கும், காந்த துருவங்கள் அதிக காந்த வலிமை உடையவை. சரிங்களா? அப்ப ஆன்சர் பாருங்க 4 3 2 1. அப்ப டி இஸ் த ஆன்சர். சரிங்களா? மேட்ச் த ஃபாலோயிங்ல டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஞ்சம் தெளிவா நோட் பண்ணிக்கணும். அடுத்து வாங்க 14வது கேள்வி. ஒரு மின்காந்த தொடர்வண்டி தண்டவாளத்திலிருந்து எத்தனை சென்டிமீட்டர் உயரத்தில், கவனமா பாருங்க, 10 சென்டிமீட்டர். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயின் பாருங்க, தண்டவாளத்திற்கும் அந்த ட்ரெயினுக்கும் இடையில எவ்வளவு கேப் இருக்கும்னா
10 சென்டிமீட்டர். சரி, அப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ட்ரெயின் மின்காந்த தொடர்வண்டி எந்தெந்த நாடுகளில் தற்போது பயன்பாட்டில் இருக்கிறது? சீனா, ஜப்பான், சவுத் கொரியா. சரிங்களா, இந்த 3 நாடுகளில் பயன்பாட்டில் உள்ளது. இப்போ பாருங்க, சீனாவில் தற்போது இதில் ஒரு 2 முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு இருக்கும். சீனாவில் பாருங்க, தற்போது நடைமுறையில் 350 கிலோமீட்டர் பெர் அவர், ஜப்பானில் 320 கிலோமீட்டர் பெர் அவர், சவுத் கொரியாவை பொறுத்த வரைக்கும் 300 கிலோமீட்டர் பெர் அவர். இது சராசரியாக தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய வேகம். சரிங்களா, இதே பாருங்க, அதிகபட்ச வேகம் என்பது கவனமா பார்க்கணும். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயின் எந்த நாட்டில் அதிகபட்ச வேகம், கவனமா பாருங்க, சீனாவை பொறுத்தவரை 501 கிலோமீட்டர் பெர் அவர். ஆனால் இதே நீங்க ஜப்பான் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க 603 கிலோமீட்டர் பெர் அவர். சவுத் கொரியாவை பொறுத்த வரைக்கும் 421 கிலோமீட்டர் பெர் அவர்ல போயிட்டு இருக்கு. அப்ப கவனமா நோட் பண்ணுங்க, இந்த மின்காந்த தொடர்வண்டி எந்தெந்த நாட்டில் நடைமுறையில் இருக்கிறதுனா சீனா, ஜப்பான், சவுத் கொரியா. நடைமுறையில் தற்போது பாருங்க, நடைமுறையில் சீனாவில் அதிகமான வேகத்தில் போய்கொண்டிருக்கிறது. 350 கிலோமீட்டர் பெர் அவர், ஜப்பான்ல 320 கிலோமீட்டர் பெர் அவர், சவுத் கொரியாவில் 300 கிலோமீட்டர் பெர் அவர். ஆனால் அதிகபட்ச வேகம் என்பது ஜப்பான்ல தான். பாருங்க, சோதனை ஓட்டத்தில் 603 கிலோமீட்டர் பெர் அவரும், சீனாவில் 501 கிலோமீட்டர் பெர் அவரும், சவுத் கொரியாவில் 421 கிலோமீட்டர் பெர் அவரும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரிங்களா, அப்ப கேட்கக்கூடிய கேள்விக்கு தகுந்த மாதிரி இதுக்கு ஆன்சர் பண்ணிக்கங்க. அப்ப இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயினுடைய சிறப்பு கூறுகள் என்ன? உராய்வு கிடையாது, ஏன்னா ஒன்று உராய்வுக்கு ஃப்ரிக்ஷன்ஸ் இல்லை. அதேமாதிரி இரைச்சல் சவுண்டு கிடையாது, பொல்யூஷன் கம்ப்ளீட்டா கிடையாது. சரிங்களா, அதே மாதிரி உயர் வேகத்தில் செல்லக்கூடியது. சரிங்களா, ரொம்ப மறந்துடக்கூட முக்கியமானது அந்த பிக்சர் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கிறணும். சரி, அடுத்து 15வது கேள்விப்பாங்க, மின்காந்த தொடர் வண்டிகள் எந்த தத்துவத்தின் அடிப்படையில்? பாருங்க, காந்த ஈர்ப்பு விசை மற்றும் விலக்கு விசை ரெண்டுமே இருக்குமையா. அட்ராக்ஷன் அண்ட் ரிபல்சன், 2 ஃபோர்ஸ்மேவும் அங்கே ஆக்ட் ஆகக்கூடியது. இப்போ மின்காந்த தொடர்வண்டி காந்த ஈர்ப்பு விசை மற்றும் காந்த விலக்கு விசை இந்த 2 தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகிறது. சரி, அடுத்து வாங்க, 400 மில்லி லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு கிண்ணத்தில் 200 மில்லி லிட்டர் நீர் ஊற்றப்படுகிறது. இப்போ பாருங்க, நீரின் பருமன் பாருங்க, ஒட்டுமொத்த பாத்திரம் அந்த கிண்ணத்தினுடைய பருமன் கேட்டா 400 மில்லி லிட்டர். இதே பாருங்க, நீரின் பருமன் என்பது 200 மில்லி லிட்டர். ஏன்னா நீர் அவ்வளவுதான் இருக்கும், மீதி இருக்கக்கூடிய 200 எம்டி காலியாக இருக்கும். அப்ப 16வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். சரி, அடுத்து வாங்க 17வது கேள்வி, ஒரு தர்பூசணி பழத்தில் இருக்கக்கூடிய விதைகளை எந்த முறையை பயன்படுத்தி பாருங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின், கைகளால் தெரிந்தெடுத்தல். சரிங்களா, ஹேண்ட் பிக்கிங் மெத்தடு தான் இதுக்கு பெஸ்ட். வடிகட்டுதல், காந்த பிரிப்பு, தெளிய வைத்து இருத்தல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், இங்க வாட்டர் மெலன்ல பயன்படுத்த மாட்டோம். அப்ப 17வது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். அப்ப 18வது கேள்வி ஈஸியான கேள்வி தான், டி இஸ் த ஆன்சர். சரிங்களா, சரி, அடுத்து 19வது கேள்விக்கு வாங்க. 19வது கேள்வி, தூற்றுதல் என்ற செயல் நிகழ்த்தப்படுவதற்கு பின்வருவனற்றுள் எது அவசியம்? கவனமா பார்க்கணும். தி எசென்சியல் டு பெர்ஃபார்ம் வின்னிங் ஆக்டிவிட்டிஸ். தூற்றுதலுக்கு பாருங்க, காற்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப 19வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 20வது கேள்வி, டேஸ் வகையான கலவையினை வடிகட்டுதல் முறையில் திடப்பொருள் மற்றும் நீர்மம். அப்ப 20வது கேள்வி பாருங்க, இந்த வடிகட்டுதல் என்பது நீரில் கலந்திருக்கக்கூடிய திடப்பொருளை வடிகட்டுதல் முறையில் பயன்படுத்தலாம். அப்ப நீர்மத்தில் கலந்திருக்கக்கூடிய திடப்பொருளை வடிகட்டுதல் முறையை பயன்படுத்தலாம். இப்போ 20வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர்.
அடுத்து வாங்க 21வது கேள்வி. இது ரொம்ப முக்கியமான கேள்வியா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். எது கலவை அல்ல அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னன்னு பாருங்க, இதில் இருக்கக்கூடிய ஆன்சரில் எல்லாமே கலவை தான். அப்போ நீர் இங்கே என்ன பிரச்சனைனாக்க இந்த 20வது கேள்விக்கு நீர் தான் கட்டாயம் கலவை கலவை கலவை. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் நம்ம ஒரு ஆன்சர் எடுக்கும்போது நீர் ஒரு கலவை அல்லன்னு எடுக்கலாம். இங்கே ஒரே சின்ன விஷயம், தூய நீர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தால் மிகச் சரியான ஆன்சர். ஏன்னா தூய நீரில் எதுவுமே இருக்காது. அப்போ தூய நீர் கலவை அல்ல. சரிங்களா? அப்போ 21வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். சரி, அடுத்து 22வது கேள்வி வாங்க. ஈஸியாக இது மேட்ச் த ஃபாலோவிங் கொஸ்டின் தான். எளிதில் உடையக்கூடியது மண்பானை. சரி, நீங்கள் பார்த்தாலே ஈஸியாக போட்டுடலாம். எளிதில் வளையக்கூடியது நெகிழி. எளிதில் இழுக்கக்கூடியது ரப்பர். எளிதில் அழுத்தக்கூடியது பருத்தி கம்பளம். வெப்பமடையக்கூடியது உலோகத்தட்டு. அப்போ 22வது கேள்வி நீங்கள் எடுத்தீங்கன்னாக்க ஈஸியான கேள்வி தான். டி இஸ் த ஆன்சர். சரிங்களா? 1 செகண்ட் பாருங்கள். 22வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். ஸோ புக்கில் இருக்கிறத அப்படியே கொடுத்துருக்கோம், அப்படியே மேட்ச் த ஃபாலோயிங். அப்போ இந்த டெஸ்ட் சீரீஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா முதல்ல பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்கத்தையும் தெளிவாக படிக்க போகிறீங்க. அதனால் லைன் பை லைனாக தெளிவாக படிச்சிடணும். சரி, அடுத்து வாங்க 23வது கேள்வி. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. சரிங்களா? இது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின் தான். மணல் மற்றும் நீர் ஈஸியாக அப்படியே பண்ணிடலாம். சாலிட் ப்ளஸ் வாட்டர் தான் வடிகட்டுதல். அதுக்கடுத்து சுண்ணாம்பு கலந்தது தெளிய வைத்து இருத்தல். அரிசி மற்றும் கல். சரிங்களா? கைகளால் தேர்வு செய்தல். உமி மற்றும் நெல் தூற்றுதல். அப்போ 1 2 3 4 அதுவே டைரக்டாக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டியில் இருக்குங்க. 23வது கேள்விக்கும் டி இஸ் த ஆன்சர். இது நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சரி, அடுத்து வாங்க 24வது கேள்வி. பொருட்களின் இயற்பியல் நிலைகளை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? சரிங்களா? கவனமாக பாருங்கள். இயற்பியல் நிலைகளை 3 நிலைகளாக பிரிக்க முடியும். திண்மம், திரவம், வாயு. சரிங்களா? இப்போ சாலிட், லிக்யூட், கேஸ் என்கிற 3 நிலைகளாக நாம் பிரிக்க முடியும். சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. 25வது கேள்வி. இந்திய தத்துவ மேதையான கனடா பருப்பொருட்களில் உள்ள சிறிய துகளை எவ்வாறு அழைத்தார்? பரமாணு. சரிங்களா? அதே துகளை அட்டாமஸ் என்று அழைத்தவர் யார்? த கிரேக்க எழுத்தாளர் டெமோக்ரட்டிஸ். பாருங்க, பருப்பொருளில் இருக்கக்கூடிய சிறிய துகளை பரமாணு என்று அழைத்தவர் இந்திய தத்துவ மேதையான கனடா. அதே துகளை அட்டாமஸ் என்று அழைத்தவர் கிரேக்க தத்துவ மேதையான டெமோக்ரட்டிஸ். சரிங்களா? சரி, அடுத்து 26வது கேள்வி பாருங்க. தேக்கரண்டியில் இருக்க சர்க்கரையில் இருக்க ஒரு குவளை நீரில் சேர்க்கும் போது இனிப்பாக மாறுகிறது. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கன்ஃபார்மாக கரெக்ட். பருப்பொருள் துகள்களுக்கிடையே ஈர்ப்பு விசை உள்ளது, இதுவும் கரெக்ட். ஆனால் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு கேட்டால் கிடையாது. 2 கூற்றுகளும் வெவ்வேறானவை. அப்போ 26வது கேள்விக்கு கூற்றும் காரணமும் சரி, சரியான விளக்கம் அல்ல. இப்போ இதில் இந்த 2வது ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம்யா. ஏன்னா பருப்பொருட்களின் சிறப்பு பண்புகள் பாருங்க. பருப்பொருட்களின் சிறப்பு பண்புகள் என்பது மொத்தம் 2 சிறப்பு பண்புகள் இருக்கு. ஒரு சிறப்பு ஒன்று பாருங்க, பருப்பொருட்களின் துகள்களுக்கு இடையே ஈர்ப்பு விசை உள்ளது, கரெக்ட். 2வது பருப்பொருள்களுக்கு இடையே பாருங்க, துகள்களுக்கு இடையே அதிக அளவு இடைவெளி உள்ளது. இந்த 2மே பார்த்தீங்கன்னா பருப்பொருட்களின் சிறப்பு பண்புகள். பருப்பொருட்களின் சிறப்பு பண்புகள் 2 புக்கில் கொடுத்துருப்பாங்க. 1 துகள்களுக்கு இடையே ஈர்ப்பு விசை உள்ளது, துகள்களுக்கு இடையே அதிக அளவு இடைவெளி உள்ளது. சரிங்களா? ஸோ இதில் 2யும் இந்த சிறப்பு பண்புகளை நோட் பண்ணிக்கிறணும்.
இப்போ 26வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 27. திரவமாக்கல் அப்படின்னா என்ன? சரிங்களா, திரவமாக்கல் அப்படின்றது பாருங்க, வாயு நிலையில் உள்ள பொருளை திரவ நிலைக்கு மாற்றுதல். அப்ப 27வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். இதே பாருங்க, திண்ம நிலையில பொருளை வாயு நிலைக்கு மாற்றுதல் பதங்கமாதல். சரிங்களா, அப்ப இந்த பதங்கமாதலுக்கு உதாரணம் பாருங்க, உலர்ந்த பனிக்கட்டி ட்ரை ஐஸ், அதுக்கடுத்து கற்பூரம், நாப்தலின். சரிங்களா, இதெல்லாமே பதங்கமாதலுக்கு உதாரணம் கொடுத்திருப்பாங்க. திண்ம நிலையில் இருப்பதை நேரடியாக வாயு நிலைக்கு மாற்றுவது பதங்கமாதல். இந்த பதங்கமாதலுக்கு உதாரணம் உலர்ந்த பனிக்கட்டி, கற்பூரம், நாப்தலின். இதே நேரத்தில் வாயு நிலையில் உள்ள பொருளை திரவ நிலைக்கு மாற்றுவது திரவமாக்கல். 27வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். அடுத்து 28வது கேள்விக்கு வாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைத்துக் கொள்ளும் வகையில் துகள்கள் பரவும் பண்பிற்கு என்ன பெயர்? விரவுதல். சரிங்களா, அப்ப 28வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர், விரவுதல். மறந்துடக்கூடாது. சரி, அடுத்து வாங்க 29வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எதில் துகள்கள் ஒன்றை ஒன்று அதிக அளவில் ஈர்க்கிறது? இந்த திரவம், அதாவது திண்மம், திரவம், வாயு, இந்த மூன்றுக்கான பண்புகள் ஒரு டேபிள் கலம் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுருங்க. பாருங்க, துகள்கள் ஒன்றை ஒன்று அதிக அளவில் ஈர்த்தல். கவனம் பாருங்க, இந்த அதிக அளவில் ஈர்த்தல் இருக்குல்ல, இதுல சாலிட், லிக்யூட், கேஸ். பாருங்க, அந்த ஈர்த்தல் துகள்கள் ஒன்றை ஒன்று அதிக அளவில் ஈர்ப்பதில் திண்மம் அதிகமாகவும் திரவம் அதை விட குறைவு, வாயில ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் துகள்களுக்கான இடைவெளி, இந்த இடைவெளியில பாருங்க, ரொம்ப சிம்பிளா சாலிட், லிக்யூட், கேஸ். அந்த இடைவெளி, துகள்களுக்கான இடைவெளி பார்த்தீங்க அப்படின்னாக்க சாலிட்ல குறைவா இருக்கும், கேஸ்ல அதிகமாக இருக்கும். அதற்கடுத்து பாருங்க அழுத்தம், அழுத்தத்தில் பாருங்க அதே தான், சாலிட், லிக்யூட், கேஸ். திண்மங்கள் அழுத்தத்திற்கு உட்படாது, வாயுக்களை அதிக அளவில் அழுத்தத்திற்கு உட்படுத்த முடியும். சரிங்களா, அப்ப எதில் துகள் அதிக அளவில் ஈர்க்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க திண்மம். சரிங்களா, ஈர்ப்பதில் திண்மம் அதிகமாக இருக்கும். கவனமாக இந்த 3 ஈக்குவேஷன்ஸை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, அடுத்து 30வது கேள்விக்கு வாங்க. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதியியல் சேர்க்கை மூலம் இணைந்து உருவாகக்கூடியது. கவனமாக பார்க்கணும், வேதியியல் சேர்க்கை மூலம் இணைந்து உருவாகக்கூடியது சேர்மம். சரி, அப்ப இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் தனிமம் அப்படின்னா என்ன? தனிமம் என்பது ஒரே வகையான அணுக்கள் இணைந்து உருவாகக்கூடியது. ஒரே வகையான அணுக்கள் இணைந்து உருவாகக்கூடியது தனிமம். கலவை பாருங்க, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதி பொருட்கள் இணைந்து உருவாவது கலவை, மிக்சர். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதி பொருட்கள் இணைந்து உருவாவது கலவை. அடுத்து மூலக்கூறு பாருங்க, 2 அல்லது அதற்கு மேல், இன்னும் ஒரே ஒரு சிலதிகளாங்க மூலக்கூறு. அப்ப மூலக்கூறு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களின் சேர்க்கை. கவனம் பார்க்கணும், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களுடைய சேர்க்கை மூலக்கூறு. ஒரே மாதிரியான அணுக்கள் இருந்தால் தனிமம், ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் இருந்தால் மூலக்கூறு, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதி பொருள் இருந்தால் கலவை, 2 மேற்பட்ட தனிமங்கள் வேதியியல் சேர்க்கை மூலம் சேர்ந்தால் அதற்கு பெயர் சேர்மம். மறந்துடக்கூடாது. சரி, அடுத்து வாங்க 31வது கேள்வி. ஒரு தூய பொருள் என்பது, சரிங்களா, ஒரு தூய பொருள் என்பது பாருங்க எப்படி இருக்கும், ஒரே தன்மையான துகள்களால் மட்டும் ஆனது. சரிங்களா, ஒரே தன்மையான துகள்களால் மட்டுமே ஆனது தூய பொருள். சரிங்களா,
அப்ப இந்த தூய பொருள் எப்படி இருக்கலாம்? தனிமமாகவோ அல்லது சேர்மமாகவோ இருக்கலாம். இந்த தூய பொருள் தனிமமாக இருக்கலாம், எலமெண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது காம்பவுண்ட்ஸாக இருக்கலாம். ஆனால் ஒரே தன்மையுடைய துகள்களால் அது உருவாக்கப்பட்டு இருக்க வேண்டும். அதான் பியூர் சப்ஸ்டன்ஸ். சரி, அப்போ 31வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து 32வது கேள்விக்கு வாங்க. சாரிப்பா. ஒரு தனிமம் அல்லது சேர்மம் இணைந்து, கவனமாக பாருங்க, ஒரு தனிமம் அல்லது சேர்மம் இணைந்து ஒரு கலவையாக மாறுவதற்கு எடுத்துக்காட்டு டிஞ்சர். ஒரு தனிமம் கலவை என்பது என்ன இருக்கு? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதி பொருள் இருந்தால் கலவை. தனிமம் சேர்மம் இணைந்து கலவையாக மாறுவதற்கு டிஞ்சர். இப்போ டிஞ்சர் என்பது என்ன? அயோடினும் ஆல்கஹாலும் கலந்து உருவாகக்கூடியது. இப்போ அதே நேரத்தில் பாருங்களேன், CO2, H2O, அதுக்கடுத்து சோடா நீர். இந்த மூணும் எதற்கான உதாரணம் பார்த்தீங்கன்னாக்க 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சேர்மங்கள் இணைந்து உருவான கலவை. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சேர்மங்கள் இணைந்து உருவான கலவைக்கு உதாரணம் CO2, H2O, சோடா நீர். அதுக்கடுத்து பாருங்க, 22 கேரட் கோல்டு. அதுக்கடுத்து காட்மியம் கலவை. இப்போ இந்த ரெண்டும் எதற்கு உதாரணம் பாருங்க? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் இணைந்து உருவான கலவை. பாருங்க, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எலமெண்ட்ஸ், தனிமங்கள் மட்டும் இணைந்து உருவான கலவைக்கு உதாரணம் 22 கேரட் கோல்டு அண்ட் காட்மியம் கலவை. காம்பவுண்ட்ஸ், சேர்மங்கள் மட்டும் இணைந்து உருவான கலவை CO2, H2O, சோடா நீர். எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், தனிமம் சேர்மம் இணைந்து உருவான கலவை டிஞ்சர். இப்போ டிஞ்சர் என்பது அயோடினும் ஆல்கஹாலும் சேர்ந்த கலவை. ஸோ கவனமாக நோட் பண்ணி, இந்த இடம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, இப்போ இந்த இடத்துல 22 கேரட் கோல்டு, 24 கேரட் கோல்டு, என்ன வித்தியாசம் பாருங்க. அப்போ இதில் எது 916 கோல்டு அப்படின்னா, அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 9167% கோல்டு இருக்கும். பாருங்க, 22 கேரட்ல தான் 91.67% தங்கம் இருக்கும், மற்றவை தாமிரம் கலக்கப்பட்டிருக்கும். இதே இந்த 24 கேரட் கோல்டு அப்படின்றது 93.99% தங்கம். அப்போ பியூர் கோல்டு அப்படின்னா 24. இதை நகைகள் செய்வதற்கு 24 கேரட்டை பயன்படுத்த முடியாது, ஏனால் எளிதாக உடைந்து விடும். அதற்காகத்தான் அதோட தாமிரம் சேர்க்கப்பட்டு 22 கேரட் கோல்டு 91.67 தங்கம் இருப்பதாக மாற்றப்பட்டு மீதி இருப்பதற்கு தாமிரம் கலக்கப்படுகிறது. சரிங்களா? இது ஏற்கனவே டிஎன்பிசி கொஸ்டினியா. 22 கேரட் கோல்டு அப்படின்றது 91.67 கோல்டு. அப்போ 916 தங்கம் அப்படின்னு கேட்டால் 22 கோல்டு கேரட் கோல்டு அப்படின்றத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, அப்போ 32வது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 33வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுக்களில் தவறான ஒன்றை தேர்வு செய்க. சரிங்களா? கீழ்கண்ட ஒன்றில் தவறானது. கலவை என்பது 2க்கு மேற்பட்ட ஒரே தன்மையுடைய துகள்களை கொண்ட தூய்மையான பொருள்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இது தவறு. ஏன்னா அது ஒரு தூய்மை அற்ற பொருள். சரிங்களா? தூய்மை அற்ற பொருள் என்ன சொல்லியிருக்கேன்? நமக்கு தேவையான ஆன்சர் முதல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டா மீதி இருக்கக்கூடிய 3 ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம ரீட் பண்ணக்கூடாது, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, தேர்டு ஃபோர்த்து கரெக்டு. சரிங்களா? அப்போ கலவை என்பது தூய்மையற்ற பொருள், அது மட்டும் கவனம் நோட் பண்ணணும். சரி, 33க்கு ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 34வது கேள்வி. திண்மம் பற்றிய கூற்றுக்களில் சரியானது பாருங்க. ஒழுங்கற்ற நிலையில் துகள்கள் அமைந்திருக்கும். கவனம் பார்க்கணும். சரியானது. திண்மம் அப்படின்னா
ஒழுங்கான நிலையில் இருக்கும். சரிங்களா? அப்போ இது தவறு. அதிக அளவு அழுத்தத்துக்கு உட்படும் தவறு. ஏன்னா திண்மம் அழுத்தத்திற்கு உட்படாது. கேஸ் அதிக அளவு அழுத்தத்திற்கு உட்படும். துகள்கள் ஒன்றை ஒன்று அதிக அளவில் இருக்கும். நம்ம பார்த்தோமா, சாலிட் லிக்யூட் இருக்க, சாலிட் லிக்யூட் கேசியா. இந்த துகள்கள் ஒன்றை ஒன்று ஈர்ப்பதில் திண்மங்கள் அதிக அளவு இருக்கும், வாயுக்கள் மிக குறைவாக இருக்கும். அப்போ ஆன்சர் பாருங்க, சி இஸ் த ஆன்சர். குறிப்பிட்ட வடிவம் வரும்னா கிடையாதுன்றது தப்பு. திண்மங்களுக்கு வடிவம் உண்டு, வாயுக்களுக்குத்தான் வடிவம் கிடையாது. அப்போ 34வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 35. ஒரு பொருளை மிகுந்த தூய நிலையில் பெறுவது என்பது. சரிங்களா? தூய நிலையில் பெறுவது என்பது பாருங்க, உதாரணம் கொடுத்துருக்காங்க. தங்க சுரங்கங்கள் தங்கத்தை பெறுது. ஏன்னா இதில் தான் பாருங்க 99.99%. அதனால் இதை 24 கேரட் கோல்டு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ 35வது கேள்வி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா தூய நிலையில் இருக்காது. சரிங்களா? 35வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். அடுத்து 36வது கேள்விக்கு வாங்க. தூய பொருளை பிரித்தெடுக்கும் முறையில் பொருந்தாதது பாருங்க. தூய பொருந்தாதது கைகளால் தெரிந்தெடுத்தல். ஏன்னா இந்த கடைதல், படிய வைத்தல், வடிகட்டுதல் எல்லாமே பாருங்க திடம் திரவம். இது திடப்பொருள். அரிசியில கல்லு கலந்திருக்கிறது தனியாக. அப்ப திடப்பொருளையும் திடப்பொருளை பிரித்து, மற்றது எல்லாமே திடம் திரவம். திரவத்தில் கலந்திருக்கக்கூடிய திடப்பொருளை வடிகட்டுதல், கடைதல், படிய வைத்தல் எல்லாமே வரும். அப்ப 36வது கேள்விக்கு பொருந்தாதது சி. சரி, அடுத்து வாங்க 37. இது ஈஸியாக நீங்கள் மேட்ச் த ஃபாலோயிங் தான் சார், டைரக்ட் கொஸ்டின்ஸ் அது இருக்குது, நம்ம ஈஸியாக போட்டலாம். இப்போ ஆன்சர் பாருங்கள். 37வது கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு என்ன ஆன்சராக இருக்கும்? பி இஸ் த ஆன்சர். நீங்கள் ரீட் பண்ணும்போதே ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். ஏன் ஒன்றும் பெரிய கஷ்டமான கேள்வி கிடையாது இது. 37வது கேள்வி பொறுத்த வரைக்கும் பி இஸ் த ஆன்சர். இப்போ வாங்க, சலித்தல். வேறுபட்ட பருமன் கொண்ட திண்மங்களை பிரிப்பதற்கு. தூற்றுதல், கனமான பொருள் லேசான பொருட்களுக்கு. கையால் பிரித்தெடுத்தல், வெவ்வேறு திண்மங்களை பிரித்தெடுப்பதற்கு. காந்த பிரிப்பு, காந்த பண்புள்ள பொருட்களில் இருந்து காந்த பண்பற்ற பொருட்களை பிரிப்பது. 37 பி இஸ் த டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். அடுத்து 38வது கேள்வி வாங்க. இது மிக முக்கியமான கேள்வியா. சரியற்ற, இப்போ கவனம் பார்க்கணும், சரியற்றதை காண்க. சரிங்களா? பாருங்க, துணி துவைக்கும் இயந்திரம், மைய விலக்கு விசை கரெக்டு. தானியத்தை சுற்றி உமிக்க செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, தேர்டும் கரெக்டு. அப்ப சரியற்றது டி இஸ் த ஆன்சர். எதுவும் இல்லை. 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். சரிங்களா? சரி, அப்போ 38வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். அடுத்து 39க்கு வாங்க. திண்ம திரம கலவையை பிரிப்பதற்கு கவனம் பார்க்கணும். புக்கில் அந்த நினைவில் கொள்கன்னு கொடுத்துருப்பாங்க. திண்ம திரவ கலவையை பிரிப்பதற்கு பயன்படுத்தும் முறை வண்டலாக்கல். சரிங்களா? கவனமாக பார்க்கணும். திண்ம திரவ, இந்த புக்கு பின்னாடி இந்த நினைவில் கொள்கை பாருங்க, வண்டலாக்குதல். ரொம்ப சிம்பிள். வண்டலாக்கு இந்த இடத்துல நிறைய மாணவர்கள் கேட்கறது என்னன்னாக்க, சார் இப்போ வடிகட்டுதல் வராதா? சரிங்களா? இங்க வடிகட்டுதல் ஒரு சின்ன விஷயம் இருக்கு பாருங்க. திரவத்தில் கலந்திருக்கக்கூடிய கனமான திண்ம பொருட்களை படிய வைப்பதற்கு வண்டலாக்குதல். அதே நேரத்தில் அதை பாருங்க, வடிதாளை பயன்படுத்தி வடிகட்டுவதற்கு வடிகட்டுதல். அந்த நினைவில் கொள்கள் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த தெளிவான டெஃபனிஷன் புரியும். அப்ப இந்த இதற்கு உதாரணம் வண்டலாக்குதல். ஸோ புக் பேக்ல பின்னாடி இருக்கு, அதனால தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. திண்ம திரவம் தவறாக வடிகட்டுதல் போட்டு வச்சிடக்கூடாது. இப்போ 39க்கு ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 40. அணுவை அட்டாமஸ் என்று அழைத்தவர் பாருங்க, டெமோக்ரட்டிஸ். கிரேக்க தத்துவ மேதையான டெமோக்ரட்டிஸ். அதே அணுவை பரமாணு என்று அழைத்தவர் இந்திய தத்துவ மேதை கனடா. சரி, இப்போ 40வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 41வது கேள்வி.
வேகமான மாற்றங்களில் பொருந்தாதது பருவநிலை மாற்றம். சரிங்களா, இந்த சீசன். ஏன்னா இது மெதுவான மாற்றம். பருவநிலை மாற்றம் என்பது மெதுவாக நிகழக்கூடியது, மற்ற மூன்றும் வேகமாக நிகழக்கூடியது. சரி, 41வது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து 42வது கேள்விக்கு வாங்க. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது? பாருங்க, சி இஸ் த ஆன்சர். ஏன்னா பால் தயிராதல் என்பது ஒரு மீளா மாற்றம். மற்றது எல்லாமே பனிக்கட்டி உருகுதல், ரப்பர் வளையுதல், தொட்ட, இது எல்லாமே மீள் மாற்றங்கள். சரிங்களா, இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீளா மாற்றம். அப்போ 42க்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து 43வது கேள்விக்கு வாங்க. ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவமாகாமல் வாயுவாக மாறுவதற்கு ஏற்கனவே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். திண்மத்திலிருந்து வாயுவாக மாறுவதற்கு பதங்கமாதல். அப்ப பதங்கமாதலுக்கு உதாரணம் என்ன? உலர்ந்த பனிக்கட்டி, ட்ரை ஐஸ். CO2 உலர்ந்த நிலையில் இருக்கிற -57 டிகிரி செல்சியஸுக்கு நீங்கள் குளிர்விக்கும் போது கார்பன் டை ஆக்சைடை -57 டிகிரி செல்சியஸிற்கு குளிர்விக்கும் போது உலர்ந்த பனிக்கட்டி கிடைக்கும். அந்த உலர்ந்த பனிக்கட்டி என்பது பதங்கமாதலுக்கு உதாரணம். அதற்கடுத்து கற்பூரம் ஒரு உதாரணம். நாப்தலின் உருண்டை இருக்கு இல்லையா, அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா உதாரணம் பதங்கமாதலுக்கு. 43க்கு டி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க, இயற்பியல் மாற்றம் குறித்த கூற்றுகளில் தவறானது. சரிங்களா, பாருங்க, இயற்பியல் மாற்றம் குறித்ததில் பாருங்க, இது ஒரு மீளா மாற்றம் என்பது தவறு. இயற்கையில் மீள்லாம் நடக்கும். தற்காலிக மாற்றம், புதிய பொருள் உருவாவாது, வேதி இயல்பில் மாற்றம் ஏற்படும். என்ன பாருங்க, இந்த இயற்பியல் மாற்றம் என்பது இயற்பியல் பண்புகளில் மட்டும் மாற்றம் இருக்கும். சரிங்களா, இயற்பியல் பண்புகளில் மட்டும்தான் மாற்றம் இருக்கும், வேதி இயல்பில் எந்த மாற்றமும் இருக்காது. அப்போ எல்லாமே கரெக்டு தான். 44வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். சரி, அடுத்து வாங்க 45வது கேள்வி. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. மெதுவாக நிகழக்கூடியது. சரிங்களா, மெதுவாக நிகழக்கூடியது விதை முளைத்தல். வேகமான மாற்றம் பட்டாசு வெடித்தல். மீள் மாற்றம் பனிக்கட்டி உருகுதல். மீளா மாற்றம் தீக்குச்சி எரிதல். சரிங்களா, அப்போ ஆன்சர் பாருங்க 4132. ஸோ பி இஸ் த ஆன்சர். 45வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 46வது கேள்வி. இயற்கையான மாற்றங்களில் பொருந்தாதது. இயற்கையானது பாருங்க, பயிரிடுதல் என்பது இயற்கையானது அல்ல. பயிரிடுதல் என்பது மனிதர்கள் செயற்கையாக மேற்கொள்வது. மற்றது எல்லாமே இயற்கையாக நடக்கக்கூடிய மாற்றம். 46க்கு ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 47வது கேள்விக்கு. பின் வருவனவற்றுள் பொதுவான கரைப்பான். அனைத்தையும் கரைக்கக்கூடியதற்கு எக்ஸாம்பிள் பாருங்க, நீர். மிகச்சிறந்த உதாரணம் பொது கரைப்பானுக்கு நீர் இஸ் த ஆன்சர். 47க்கு பி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 48வது கேள்விக்கு. வளிமண்டல அடுக்குகளை வரிசைப்படுத்துக. சரிங்களா, ரொம்ப சிம்பிள் பாருங்க. ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். நீங்க வரிசைப்படுத்தினா தெரியும். பி இஸ் த ஆன்சர். அப்ப 48வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். சரிங்களா, 53412. இப்போ இதெல்லாம் ரொம்ப இந்த மாதிரி கேள்விகள்லாம் தவறே செய்யக்கூடாதுயா. அடுத்து 49 பாங்க. கீழ்கண்டவற்று எதோடு தொடர்புடையது? காற்றின் இயக்கம். சரிங்களா, கவனம் பாருங்க. காற்றின் இயக்கம், நீராவி மேகங்கள் உருவாகக்கூடியது, வானூர்திகள், இது எல்லாமே பாருங்க ட்ரோபோஸ்பியர்ல ஏற்படக்கூடிய நிகழ்வுகள். இது ஒரே விஷயம் பாருங்க, இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் இருக்கு இல்லையா, சி, இதுல மட்டும் பாருங்க ஓசோன், O3. அந்த O3 ஓசோன் லேயர் எங்க இருக்கும்னாக்க ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கும். இதை இங்க கவனமா நோட் பண்ணிடணும். இப்ப 49க்கு பி இஸ் த ஆன்சர். அடுத்து 50வது கேள்வி வாங்க. காற்று என்பது ஒரு அடிப்படை பொருள் அல்ல, பல வாயுக்கள் அடங்கியது என்பதை சோதனை மூலம் நிரூபித்தவர். சரிங்களா, கவனம் பாருங்க, ஜோசப் பிரிஸ்ட்லி. சரிங்களா, காற்று என்பது ஒரு அடிப்படை பொருள் அல்ல,
பல வாயுக்கள் அடங்கிய கலவை என்பதை கண்டுபிடித்தவர் 1774 ஜோசப் பிரிஸ்லி. இதில் பாருங்க, அந்த ரொம்ப முக்கியமான வாயு ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, அப்போ அதற்கு ஆக்சிஜன் என்று பெயர் வைத்தவர் தான் லவாய்சியர். அதே நேரத்தில் இந்த இன்ஜன் ஹவுஸ் இருக்கார் இல்லையா, ஜான் இன்ஜன் ஹவுஸ், இவர் தான் பாருங்க ஒளி சேர்க்கைக்கு சூரிய ஒளி அவசியம். இந்த சன்லைட் போட்டோசிந்தசிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க சூரிய ஒளி அவசியம் என்பதை நிரூபித்தவர் இன்ஜன் ஹவுஸ். ஆக்சிஜன் என்று பெயர் வைத்தவர் லவாய்சியர். சரிங்களா? இப்போ இந்த ரூதர்ஃபோர்டு என்ன, நைட்ரஜன். நைட்ரஜன் என்று பெயர் வைத்தவர் ரூதர்ஃபோர்டு. பாருங்க, காற்று ஒரு கலவை என்றதை நிரூபித்தது ஜோசப் பிரிஸ்லி 1774. நைட்ரஜன் கண்டுபிடிச்சதுக்கு பேர் வைத்தவர் ரூதர்ஃபோர்டு. ஆக்சிஜனுக்கு லவாய்சியர். போட்டோசிந்தசிஸுக்கு சூரிய ஒளி தேவை அப்படின்னு சொன்னது இன்ஜன் ஹவுஸ். சரிங்களா? அப்போ 50வது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 51. காற்றில் உள்ள நைட்ரஜனுடைய சதவீதம் பாருங்க, நைட்ரஜனுடைய சதவிகிதம் 78, ஆக்சிஜன் 21, மற்றவை 1%. அப்போ 51வது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். சரி, அடுத்து 52வது கேள்வி. தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறக்கூடிய இடம் பாருங்க, இலைத்துளை, சொமட்டா. சரியா? வாயு பரிமாற்றம் தாவரங்களில் இலைத்துளை மூலமாக. 52வது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து 53 வாங்க. காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரியக்கூடிய பகுதி ரொம்ப முக்கியமானது ஆக்சிஜன். ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் உயிர் வாழவும் முடியும், அதே நேரத்தில் எரிதல் நிகழ்ச்சியும் நடக்கும். அதேமாதிரி கவனம் பாருங்க, சுவாசத்தின் போது கவனம் பார்க்கணும், சுவாசத்தின் போது ஆக்சிஜன் எடுத்துக்கொள்ளப்பட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படும். இதே நேரத்தில் கவனமாக நோட் பண்ண, சுவாசித்தல் அப்படின்னு வந்தாலேவும், சுவாசித்தல்னு வந்தால் ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுதல். இதே ஒளி சேர்க்கை போட்டோசிந்தசிஸ்னு வந்துச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடுதல் தாவரங்கள், போட்டோசிந்தசிஸ். சரிங்களா? அப்போ இந்த சுவாசித்தல் எது உள்ளே போய் வெளியே வரும், ஒளி சேர்க்கை. கவனமாக அதை நோட் பண்ணிடுங்க. அப்போ 53வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 54வது கேள்வி. அதிக வினைத்திறன் கொண்ட வாயுவினை கண்டறிந்து ஆக்சிஜன் என்று பெயர் வைத்தவர் லவாய்சியர். நைட்ரஜன் வாயுவுக்கு அப்போ 54வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். 55 நைட்ரஜன் வாயுவினை கண்டறிந்து பெயர் வைத்தவர் பாருங்க, டேனியல் ரூதர்ஃபோர்டு. அப்போ 55வது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். சரிங்களா? இப்போ கவனமாக பார்க்கணும். அப்போ இந்த 55 கேள்விகளும் அந்த 4 பாடங்களை முழுமைப்படுத்தி இருக்கும். சரிங்களா? இப்போ மாணவர்கள் குறிப்பாக குரூப் 4 அண்டு எஸ்ஐ தேர்வுகளுக்கு தயாராகக்கூடியவர்கள் புத்தகத்தை லைன் பை லைனாக படிங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க புக் பேக் கொஸ்டினையும் நம்ம பார்த்து வைத்துக்கொள்வது மிகச் சிறப்பானது. சரிங்களா? அப்போ இந்த வீடியோ பதிவு கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கான சிலபஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அடுத்தடுத்த பதிவுகளில் அடுத்தடுத்த தேர்வுகளுடைய முழுமையான விளக்கங்கள் உங்களுக்கு வழங்கப்படும். தேவைப்படக்கூடிய மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளவும். ஸோ அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நன்றிப்பா.